Hello viewers, welcome to Deep's Mathematics 23. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வந்து நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக படிக்கணுமா? ஸோ நான் இப்போ தான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் மறுபடியும் இப்போ சிலபஸ் வந்து சேஞ்சுன்னு வந்திருக்கு. நான் ஆல்ரெடி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு படிச்சிருக்கேன், சிலபஸ் சேஞ்சுன்னு வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறது, அடுத்த ஸ்டெப் நான் என்ன எடுத்து வைக்கிறதுங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பீங்க இல்லைங்களா? ஆக்சுவலாக இந்த சிலபஸ் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? ஸோ மொத்தமாக அவங்க சேஞ்ச் பண்ண கிடையாது, கொஞ்சம் மாற்றி வடிவமைச்சிருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? மொத்தமாக அவங்க எல்லா கண்டென்ட்டையும் புதுசாக வந்து மாற்ற கிடையாதுங்க, லைட்டாக மாற்றம் செஞ்சுருக்காங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு ஒன் மோர் திங் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஆக்சுவலாக இது வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் தான். அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக உள்ளே வந்து புரியுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எப்போவுமே பழைய சிலபஸ் வந்து அந்த வடிவமைப்பு படி நமக்கு என்ன இருக்கும், எடுத்த உடனே தமிழ் இருக்கும், 100 மார்க்குன்னு வந்து அதாவது 100 கொஷின்ஸுன்னு கொடுத்துருப்பாங்க. பகுதி ஈங்கிறது இருக்கும் இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பயும் போல் என்னது 75 கேள்விகளுக்கு, அதாவது மேக்ஸ் இல்லாமல் 75 கேள்விகள் வந்து நம்ம சோசியல் புக்கு, சயின்ஸ் புக்கு எல்லாம் படிப்போம் இல்லைங்களா? அதே பேட்டர்ன் தான். பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த யூனிட்டுக்கு இவ்வளவு தான் கொஷின்ஸ் வந்து வருங்கிற அலாட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஜென்ரல் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு சிலபஸ் வந்து அதே தான் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு இது கூட ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ பழைய சிலபஸ் படி வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 2ல் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு இங்கே யூனிட் 1ல் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக இதுலேருந்து 5 கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸோ யூனிட் 3ல் இருந்த ஜியோகிராஃபி இப்போ எங்கே வந்துருச்சு, யூனிட் 2க்கு வந்துருச்சு. ஏன்னா யூனிட் 2 கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் 1ஓட மெர்ஜ் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? அப்போ யூனிட் 3ல் இருந்தது இப்போ யூனிட் 2 வந்து மாறி இருக்கு ஜியோகிராஃபி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு 5 கேள்விகள் வந்து கேட்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே வருங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது சயின்ஸுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ்லேயே வந்துடும், ஜியோகிராஃபிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஜியோகிராஃபிலே வந்துடும். நீங்கள் ஒரு பாடம் படிக்கும்போது அது சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிக்கணும். அது தனியான அழகு வந்து யூனிட் வந்து இனிமேல் கிடையாது அப்படிங்கிறத நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸுங்கிற ஒரு பகுதியை அங்கங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா யூனிட் 2ங்கிற ஒரு கேட்டகரி இருக்காது இல்லைங்களா? அடுத்தது யூனிட் 4ல் இருந்த ஹிஸ்ட்ரி இப்போ எங்கே வந்துருச்சு, யூனிட் 3க்கு வந்துருச்சு. அது போக யூனிட் 7ல் இருந்த ஐஎன்எம்மையும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஹிஸ்ட்ரியோட சேர்த்து மெர்ஜ் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு தலைப்பும் சேர்த்து நமக்கு 10 கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது யூனிட் 5ல் இருந்த பாலிட்டியை யூனிட் 4க்கு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாலிட்டிங்கிறது எக்ஸாக்டாக அப்படியே தான் இருக்குது. ஸோ இதில் மொத்தமாக 15 கேள்விகள் வந்து கேட்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ எக்கானமி பொருளாதாரத்தை பற்றியும் தமிழ்நாட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லைங்களா, யூனிட் 9 இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ அது ரெண்டுமே சேர்த்து நமக்கு எங்கே கொடுத்துட்டாங்க, யூனிட் 5 அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதில் மொத்தமாக 20 கேள்விகள் வந்து கேட்கப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டுமே சேர்த்து. ஓகேங்களா? அடுத்தது யூனிட் 6க்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூனிட் 8 நம்ம படிச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா, தமிழ்நாட்டில் பண்பாடு, அந்த சங்ககாலங்கள், அதுக்கப்புறம் தொல்லியல் பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டு விடுதலைக்கு பெண்களோட பங்கு என்னவாக இருந்துச்சு, அடுத்து யாரெல்லாம் வந்து போராடினாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யூனிட் 8ல் படித்தோம் இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே இப்போ நமக்கு யூனிட் 6 அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து மொத்தமாக எவ்வளோ கேள்விகள் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க, 20 கேள்விகள் வந்து கேட்கப்படும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 75 கொஷின்ஸை நம்ம மொத்தமாக அங்கே 9 யூனிட்டாக இருந்ததை நமக்கு மொத்தமாக எத்தனை யூனிட்டாக மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க, 6 யூனிட்டாக மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 6க்கும் என்னது, சயின்ஸில் 5, ஜியோகிராஃபியில் 5, அடுத்து வந்து யூனிட் 3க்கு 10 கொஷின், யூனிட் 4க்கு அதாவது பாலிட்டிக்கு 15, யூனிட் 5ல் இருக்கக்கூடிய இந்தியன் எக்கானமிக்கும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் 20 கொஷின்ஸ் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து யூனிட் 6 அதாவது யூனிட் 8 6ஆக மாற்றிருக்காங்க இல்லைங்களா, இதுக்கு ஒரு 20 கொஷின்ஸ் வந்து கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எந்தெந்த சாப்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியுது. ஸோ ப்ரீவியஸாக இருந்தப்போ நமக்கு என்னது, இப்போ சயின்ஸில் வந்து போன வருஷம் 17 கொஷின் கேட்டாங்கன்னா இந்த வருஷம் 6 கொஷின் கேட்டாலும் கேட்டதான், ஏன்னா அதுக்கான கொஷின் அலாட்மெண்ட் வந்து கிடையாது. இப்போ நமக்கு ஒரு ஆடட் பாயிண்ட் என்ன கிடச்சிருக்கு, கொஷின் அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக இந்த யூனிட் படிப்போம், ஒரு 20 கொஷின் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் 5 படித்தா இங்கே ஒரு 20 கொஷின், 75ல் 40 கொஷினுக்கு இந்த 2 ஏரியாவை கவர் பண்ணால் போதும். ஸோ பாதியை விட அதிகமான மார்க் நம்மளால் இங்கே வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வருது இல்லைங்களா? அப்போ யூனிட் 4, 5, 6 இந்த 3 யூனிட்டை நீங்கள் தரோவாக படித்தாலே மெஜாரிட்டியான மார்க்ஸ் வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியுங்கிற மாதிரி ஜென்ரலாக வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது நமக்கு ஒரு நல்ல பிளானராக தான் ஃபீல் ஆகுது இல்லைங்களா? ஸோ முன்னாடி பார்த்தா யூனிட் 8ல் கேட்டாலும் கேட்டதான், இல்லை கேட்காம
எக்ஸாமை விட்டாலும் விட்டது தான், அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து இருக்கும். இப்போ அப்படி வந்து நமக்கு கிடையாது. அடுத்தது மேக்ஸ் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, பார்ட் பியில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்வளவுங்க, 25 கொஸ்டின்ஸ் SSLC தரத்தில் படித்தா போதுமானது அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ பார்ட்டியே என்னங்க கொடுத்துருந்தாங்க, ஸோ அதை ஒரு தடவை காமிச்சிருங்கன்னு கேட்டிங்கன்னா இதுவுமே என்னது SSLC தரம் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், 10th வரைக்கும் படித்ததாகவே இருந்தாலும் 11th 12th இருக்கக்கூடிய புக் பேக்கும் பாக்ஸ் கண்டென்ட்டும் கம்பல்சரி குரூப் 4க்கு நம்ம படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ ஆப்டிடியூட்டில் ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆப்டிடியூட் நமக்கு அப்படியே தான் வந்திருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், HCF, LCM, ரேஷியோ ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க் இங்கே வந்து பின்னாடி லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா அண்ட் வால்யூம் எல்லாமே வந்துருச்சு. அடுத்து ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 15 கொஸ்டின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து வருங்கிறது கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 10 கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங்லேருந்து வந்துடும். பசில்ஸு, டைஸு, விசுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரீசனிங்லேருந்து நமக்கு கேட்டுருவாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்கே கொடுக்க வேண்டியது இருக்கும், இந்த SSLC ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ரீசனிங் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அவுட் சோர்ஸ் வந்து பார்க்கலாம். இல்லை ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன கிடைக்குதோ, சிலது தான் ஸ்கூல் புக்ஸில் வந்து இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை தாண்டி உங்களுக்கு அவுட் சோர்ஸ் என்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே வச்சு ரெஃபர் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டினோட சேர்த்து நீங்கள் 25 கொஸ்டின்ஸ்க்கு ரெடி ஆகிக்கலாம். ஸோ மேக்ஸ் பொறுத்தளவில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ். ஸோ தமிழ் வந்து மொத்தமாக எங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, பார்ட் சியில் வந்து நமக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, SSLC தரம்ன்றதான் சொல்லியிருக்காங்க. சரிங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 3 பகுதிகளாக தான் இருந்துச்சு. இங்கே யூனிட் வைஸாக மொத்தமாக 7 யூனிட்னு வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது எப்படிங்க பிரித்து பார்த்து படிக்கிறது, இதுக்கு வேர் டு ஸ்டடி அது இது நம்ம தேடணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழோட ஒரு தலைவலியை உங்களுக்கு குறைச்சி விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும் இல்லைங்களா. ஸோ வந்து இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷருங்க, தமிழுக்கும் மேக்ஸுக்கும் சேர்த்து மொத்தமாக ஒரு 125 கொஸ்டின் ஃபிங்கர் டிப்பில் இருந்தால் தான் நம்ம வந்து ரேஸ்க்குள்ளே வந்து போக முடியும். அந்த ஓட்டத்துக்குள்ளே நம்மளால் எப்போ என்டர் ஆக முடியும்னா தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் வந்து ஃபிங்கர் டிப்பில் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஜென்ரல் ஸ்டடீஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோங்கிறது வந்து செகண்டரி. அதாவது அந்த போஸ்டிங் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோங்கிற மாதிரி ஜிஎஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறையா வந்து பார்த்துருப்போம் இல்லைங்களா. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ் எல்லாருமே இப்போ என்ன தான் உங்களுக்கு தமிழ் சம்மந்தமான நாலேஜ் இருந்துச்சுன்னா தான் இதில் என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? எப்படிங்க அப்படின்னா 85 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தமிழை பேஸ் பண்ண மதிப்பீட்டு நாலேஜ் தான். ஸோ படித்து மனப்பாடம் பண்ணி அதை ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தா தான் எடுக்க முடியுங்கிறது கிடையாது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 15 கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ 85 கொஸ்டின் என்ன தான் இந்த புக் பேக்கு, மொழித்திறன் பயிற்சி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ தமிழை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், பிழை இல்லாமல் இருக்கணும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பற்றி தான் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் 1 இலக்கணம் இருக்குது, 25 கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன படிக்கணுங்கிறத கொடுத்துருக்காங்க. பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில்நெடில் வேறுபாடு, அடுத்து வந்து இந்த லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடுனா மயங்கொலிகள்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா. அது அடுத்தது இணை எழுத்துக்கள் அறிதல், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்து, ஒருமைப்பன்மை அறிதல், இது எல்லாமே ஸ்கூல் புக்லேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம், இலக்கண பகுதிகள்னு சொல்லிட்டு எல்லாமே படிச்சிருப்போம் இல்லைங்களா. அதுதான். ஸோ அடுத்து சொல் அப்படின்னு வரும்போது இது வந்து எழுத்துக்கானது. அடுத்து சொல் அப்படின்னு வரும்போது வேர்ச்சொல் பார்க்குறது, வேர்ச்சொல்லேருந்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனி பெயர், பேரச்சம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்குறது. அயற்சொல், அடுத்து வந்து தமிழ் சொல், எதிர் சொல், அடுத்தது வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினைச்சொல் சொற்களின் வேறுபாடு அறிதல், இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்லேயே அவைலபிளாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை நினச்சி நீங்கள் தனியாக நம்ம தேடணுமோ அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. அடுத்தது சொல் அகராதியிலேருந்து 15 கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னங்க இருக்குது, எதிர்ச்சொல், ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிதல். இப்போ பொருந்தாத சொல்னால் என்னது, இப்போ மொத்தமாக வந்து முத்தமிழ் இருக்குன்னா இயல், இசை, நாடகம், இது 3 தான் வந்து முத்தமிழ். ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து பொருந்தாததாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னதுங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிதல். ஸோ எல்லாமே பாருங்களேன் ஜென்ரலாக தான் இருக்கும். அது எப்படி படிக்கணுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் கூட நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக்கு அப்படின்னா பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு அப்படின்னா அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் எது வருமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுங்க. அந்த மாதிரி சிலபஸில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிளும் வந்து சேர்த்து கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே தேடி தேடி படிக்கணுமானா நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்க மொழித்திறன் பயிற்சியை நீங்கள் தேடி தேடி படித்தாலே போதுமானது. இலக்கண பகுதி, மொழித்திறன் பயிற்சி, அவ்வளோதான். அடுத்தது எழுதும் திறன். சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக அமைக்கணும் அப்படின்னா நிறைய ஜம்பிள்டு களைச்சி போட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த வார்த்தை வரும், அடுத்து இந்த வார்த்தை வரும், அடுத்து இந்த வார்த்தை வரும், அந்த மாதிரி வந்து நம்ம ஜம்பிள்டாக களைச்சி போட்டு கொடுத்ததை இது தாங்க சரியான வாக்கியம் சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து பிக் பண்ணுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்தது வந்து மரபு தமிழ்லாம் நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். இந்த மரபு அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து இங்கே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் புது சமச்சீர்லையும் நமக்கு இருக்குது, முதல் இயல்லே இருக்குது. இந்த ஒளி மரபு,
வினை மரபு, தொழில் மரபு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து என்னது, ஒளி மரபு வந்து தெரியும். அடுத்தது வந்து பசுங்கன்று, ஆட்டுக்குட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கா, இது எல்லாமே வந்து மரபுக்குள்ளே தான் வரும். பழைய சமச்சீர் புத்தகத்தை எடுத்திங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த யூனிட் 3ங்கிறது உங்களுக்கு கவர் ஆகிடுது. அடுத்தது அழகு 4 யூனிட் 4னா கலைச்சொற்கள். நம்ம புக் பேக் பின்னாடி வந்து நம்ம படிப்போம் இல்லைங்களா, கலைச்சொற்கள் அறிவோம்ன்றது மாதிரி நிறையா படிச்சுட்ருப்போம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். வலசைனா மைக்ரேஷன், அலர்ஜினா ஒவ்வாமை, ஜீனா மரபணு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அப்போது இது சம்மந்தமாக நீங்கள் என்னென்ன தலைப்பில் நீங்கள் கலைச்சொற்கள் படிக்கணுங்கிறத முதற்கொண்டு உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து உங்களுக்கு சில கொஷின்ஸ் கொடுத்து அதை ஆன்சர் வந்து பிக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மொத்தமாக என்ன கொடுத்துருக்காங்க, 15 கொஷின்ஸ் வந்து கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்ததெல்லாம் நம்ம கொஷின்ஸ் வந்து பார்க்கல. இலக்கண பகுதிக்கு 25, சொல்லகராதிக்கு 15 கேள்விகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. எழுதும் திறனுக்கு 15 கேள்விகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மரபு வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னு. கலைச்சொற்களுக்கு 10 கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டாங்க. வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனுக்கு 15 கேள்விகள்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல். இப்போது நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு ஒரு பகுதி வந்து கொடுப்பாங்க இல்லைங்களா. இப்போ ஆக்சுவலாக இந்த சிலபஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டர்லாம் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அந்த டைமில் நமக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டு இருந்துச்சோ அதுதான் இப்போ நமக்கு சிலபஸாக வந்து வந்திருக்கு. ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் 7 தான் எல்லாம் இந்த 100 கொஷினுக்கு நம்ம ஓடிட்டு இருந்தோம் பார்த்திங்களா தமிழுக்கு. அதை மொத்தமாக தூக்கிட்டு வந்து சுருக்கி 15 கொஷின்கிறத நமக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இலக்கண பகுதி இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு 60 கொஷின் 65 கொஷினுக்கு ஓடிட்டு இருந்ததை சுருக்கி 15ன்னு வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் இதுதான் உண்மை. இலக்கண பகுதியை நல்லா எலாபரேட் பண்ணி 85 மார்க்குன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம பெருசாக ஓடிட்டு இருந்தோம் பார்த்திங்களா, அதை சுருக்கி 15 கொஷின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, ரொம்ப சுருக்கிட்டாங்க. சிலபஸ் வந்து நமக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது இல்லைங்களா. ஸோ திருக்குறளுமே பார்த்திங்கன்னா 25 அதிகாரம் படிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ 20 அதிகாரம் வந்து படித்தா போதும்னு சொல்லிட்டு அந்த அதிகாரங்களையுமே வந்து நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. அடுத்தது நம்ம யாரை பற்றிலாம் படிக்கணுங்கிற விஷயத்தையும் எந்தெந்த நூல்கள் பற்றி நம்ம படிக்கணுங்கிற விஷயத்தை பற்றியுமே இவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஜென்ரல் இங்கிலீஷை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சில இயல் கொடுத்துருக்காங்க. அதுக்கான மார்க் அலாட்மெண்ட்ஸ் பற்றியும் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா. ஸோ இங்கேயுமே வந்து 7 யூனிட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ சிலபஸை வந்து ஓரளவுக்கு நீங்கள் கோ த்ரூ பண்ணும்போது ஓகே நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. என்ன தான் நம்ம ஃப்ரெஷராக இருந்தாலும் நம்மளால இந்த காம்படிஷனோட ரேஸ்குள்ளே வந்து என்டர் ஆக முடியுங்கிற அளவுக்கு தான் நமக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது முன்னே இருந்ததை விட காம்படிஷன் லெவல் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக தான் ஒரு விஷயத்தை நோக்கி போகிறமா இருக்கும். இப்போ ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் பொறுத்தளவில் எந்த சேஞ்சஸும் வந்து பெருசாக கிடையாது, மாற்றம் பண்ணி மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் தமிழ் என்ன பண்ணிட்டாங்க, ஏற்கனவே நம்ம படிச்சுட்டு இருந்ததை ரொம்ப சுருக்கிட்டாங்க. பகுதி ஆவையும் ஈயும் ரொம்ப சுருக்கிட்டாங்க. அந்த பகுதியை ரொம்ப எலாபரேட் பண்ணி ரொம்ப இன்டெப்த்தாக வந்து நமக்கு உள்ளே போயிருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஜென்ரலாக யாருனால வேணாலும் இதை கணிக்க முடியும், அந்த 85 கொஸ்டினை யாருனால வேணாலும் கணிக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு ரீதியான ஒரு விஷயத்தில் தான் கொண்டு போய் விட்டுருக்காங்க. அப்போது மிச்சம் முன்னாடி படித்தவங்க ஒரு 15 கொஸ்டின் அல்லது ஒரு 35 கொஸ்டினுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு கூட வைங்க. ஓகேங்களா. அப்போ மித்த எல்லாமே யார் வேணாலும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயந்தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கான ஒரு தலைவலியை வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்காங்க பொது தமிழ் பொறுத்தளவில். ஓகேங்களா. ஸோ இப்போ எல்லோரும் என்ன பண்ணலாம், ஜிஎஸ்க்கு வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாக கொடுக்க முடியும். தமிழை வந்து டெய்லி மேக்ஸுக்கு நீங்கள் எப்படி ப்ராக்டிஸாக வச்சு ஒரு விளையாட்டு மாதிரி ஒரு மணி நேரம் எப்படி படிக்கிறீங்களோ அதே போல் தமிழை ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி வந்து வச்சுக்கிறது ஈஸியாக வந்து அமையும்னு சொல்ல வரேன். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்து பெருசாக பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. எப்பயும் போல் படிக்கிறத படிச்சுக்கிட்டே இருங்க. ரொம்ப பெருசாக அவங்க எதுவுமே ஆட் பண்ணலை. சொல்லப்போனால் நமக்கு கொஞ்சம் சுருக்கி நமக்கு நல்லது பண்ணியிருக்காங்கன்னு வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.